அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பதாக யாவரும் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்துவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். யாவரும் கண்களை மூடி. அன்பின் நல்ல தகப்பனே, இந்த கூடுகையிலும் இந்த நேரம் வரையிலும் எங்களை நடத்தி வந்த தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எத்தனையோ மீறுதல்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த பொழுதிலும், உம்மை துன்பப்படுத்துகிறதற்கு ஏதுவான ஒரு செயல்களிலே நாங்கள் வாழ்ந்த பொழுதிலும், எங்கள் தேவன் எங்களை கைவிடாமலும் எங்களை மறவாமலும் மறுபடியும் உம்முடைய அன்பின் கயிறுகளினால் எங்களை இழுத்து கொண்டு உங்கள் தயவினாலே எங்களை வாழ வைத்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ராஜா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. எங்களுடைய திறமைகள் அல்ல, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய எவ்விதமான ஒரு ஞானமும் அல்ல, எல்லாமே உம்முடைய கிருபை ஐயா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவோடு கண்ணோக்கி பார்த்தீரையா. கனிவோடு கண்ணோக்கி பார்த்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இயேசுவே, உம்மை விட்டு நாங்கள் எங்கோ தூரம் சென்ற பொழுதிலும் உம்முடைய அநாதி அன்பு எங்களை மறுபடியும் தேடி வந்து உம்முடைய தயவினாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்களை இந்த இடத்துல நிலைநிறுத்தியிருக்கின்றீரே. உமக்கு கோடி நன்றி செலுத்துகின்றோம். நல்ல தகப்பனே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நீங்க சொன்னீங்களே ராஜா. அப்பமாகிய உம்முடைய வார்த்தைகளை அப்பா ஜனங்களுக்கு நேராக நீர் அருளி செய்து
ஒவ்வொரு ஜனங்களும் உன் வார்த்தையினாலே விடுதலைகளையும், உன் வார்த்தையினாலேயே அப்பா நம்பிக்கையும், உங்க வார்த்தையினாலேயே நன்மைகளையும் பெற்று சாட்சியோடு கூட கடந்து போகும்படியாக தேவன் தாமே விடத்துல வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் வெறுமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமையடையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை விடுதலையாக்கின தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனுடைய ஜனமே, நம்ம வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இடரல்களாக, வேதனைகளாக, துன்பங்களாக, இழப்புகளாக, தோல்விகளாக கடந்து வந்தது உண்டு இல்லையா? ஆனால் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மோடு கூட இருந்தபடியினால் அந்த பள்ளங்களை தாண்டி வந்தோம், அந்த மேடுகளை கடந்து வந்தோம், அந்த வனாந்திர பாதைகளை நாம் மேற்கொண்டு இந்த நாள் வரையிலும் ஜீவனோடு கூட வாழ்வது நம்முடைய பலமோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய எவ்விதமான உழைப்போ இல்லை. அவருடைய கிருபை ஒன்று மட்டும்தான் இந்த நாள் வரையிலும் வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் அதை நினைத்து நன்றி சொல்லுகின்ற அனுபவங்களும், அதை மறவாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே அறிக்கை இடுகின்ற ஒரு எண்ணங்களும் எத்தனை பேருக்கு இருக்கின்றது? ஒவ்வொரு நாளிலும் ஜெபம் செய்து முடிக்கின்ற பொழுது நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை அறிக்கை இடுகின்றோம். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று ஏதோ ஒரு வாய்ப்பாடு சொன்னது போல முடிக்கின்ற நேரத்தில் சொல்லிவிட்டு போகின்றோமே. எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை உண்மையோடு கூட அறிக்கை இடுகின்றார்கள், உண்மையோடு அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள்? அனுதினமும் ஜெபத்திலே சொல்லுகின்ற சாதாரணமான ஒரு சடங்காச்சாரமான வார்த்தையாக இன்றைக்கு மாறிவிட்டதே தவிர உணர்வுள்ள இருதயத்தோடு அந்த வார்த்தைகளை அறிக்கையிடுகின்ற அனுபவத்திலே நாம் இருக்கின்றோமா? அன்பு ஜனமே, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் தேவன் செய்த நன்மைகளையும் அவர் நடத்தி வந்த பாதைகளையும் மறவாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தர் நம் மீது ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. உங்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் உங்களை மறந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கிறது இல்லையா? நம்ம கடைசி நம்முடைய மரண தருவாய் வரையிலும் என் பிள்ளைகள் என்னை நேசிக்க வேண்டும், என் பிள்ளைகள் என்னை கவனிக்க வேண்டும், என் பிள்ளைகள் என்னை விசாரிக்க வேண்டும் என்று உலக பிரகாரமான நமக்கே ஒரு எண்ணங்கள் இருக்குமானால், தேவனால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மிலும் அவர் அந்த எதிர்பார்ப்பை அவர் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? அன்பு ஜனமே, நம்ம வாழ்க்கையில உடுத்தி இருக்கின்ற உடைகளுக்காக, உண்ணுகின்ற உணவுகளுக்காக, தங்குகின்ற வீட்டிற்காக, கொடுத்த பிள்ளைகளுக்காக, நமக்கு கொடுத்த வேலைக்காக, கொடுத்திருக்கின்ற ஜீவனுக்காக அனுதினமும் நன்றி சொல்லுகின்றீர்களா? இந்த வருடத்திலே நம்ம கடைசி மாதத்திலே வந்து நிற்கிறோம் இல்லையா? இந்த 12 மாதங்கள் வரையிலும் நம்முடைய பலத்தால் நாம் தாண்டி வரல. இந்த மண்ணிலே மறைந்து போனவர்கள் ஏராளமான பேர் உண்டு. பிறந்த குழந்தை முதல் வாலிப நாட்களிலே, சிறு வயதிலேயே, இளைஞர் பருவத்திலேயே இந்த மண்ணை விட்டு கடந்து போனவர்கள் ஏராளமான பேர் உண்டு. விபத்தினாலேயே, வியாதியினால, கொலையினால, தற்கொலையினால, ஏதோ ஒரு விதத்துல மறித்து போனவர்கள் ஏராளமான பேர் உண்டு. ஆனால் இந்த நாள் வரையிலும் அவர் நம்மை ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை தானே. அதை நினைத்து நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று தேவன் நம்மிலே எதிர்பார்ப்பை வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்ம கடந்து போகின்ற நேரம் எப்பொழுது தெரியுமா? கடினமான ஒரு பாதையில் நம்ம சிக்கப்படுகின்ற நேரத்தில் அவர் பாதத்தில் போய் அப்பா என்னை காப்பாற்றும் என்று விழுகின்றோம். ஒரு வியாதியின் கொடுமை தாக்கப்பட்டு மருத்துவர்கள் கைவிடப்படுகின்ற நேரத்திலே என் இயேசுவே நீர்தான் என்னை சுகமாக்க முடியும் என்று அத்தனை தோல்விகளை கண்ட பிறகு இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகின்றோம். ஏதோ ஒரு காரியம் மனிதர்களினால் உங்களுக்கு செய்ய முடியவில்லை
இல்லை. மனிதர்கள் கைவிட்ட உடனே இனி என் தேவன் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லா வாசல்களும் அடைத்த பிறகு அவருடைய பாதத்திலே வந்து விழுகின்றோமே. என் அன்பு ஜனமே, அதை தான் என் தேவனும் சொல்லுகின்றார். உன் வாழ்க்கையிலே திரளான நன்மைகள் இருக்கிற பொழுதானாலும் சரி, ஒன்றுமில்லாத நிலைமைகள் ஆனாலும் சரி, நீ அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஒரு நாள் நீ அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாய், ஒரு நாள் நீ உண்மையான தெய்வம் எதுவென்று தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தாய். அத்தனை இருளான வாழ்க்கையில் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வந்த தேவனை மறவாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாயே, ஆனால் அது உன்னுடைய எதிர்காலத்துக்கு நன்மையானதாக இருக்கும் என்று தேவன் நம்மை பார்த்து பேசுகின்றார். ஒரு ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் இருப்பாளோ, அப்படியே ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் கூட நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் சொல்லி இருக்க, நாம் மட்டும் அந்த தேவனை மறந்து வாழ்ந்தால் நியாயமாய அன்பு தேவனுடைய ஜனமே. நம்ம சொந்த பிள்ளைங்க, அவர் வேதத்தில் மத்திய சுவிசேஷத்திலே சொல்லி இருப்பார், உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட சாப்பாடை கேட்டா நீங்க கல்லையோ பாம்பையோ எடுத்து கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் மாத்திரம் தன்னை வேண்டிக் கொள்கிற இடத்துல நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் தானே என்று அவர் நம்மை பார்த்து கேள்விகளை முன் வைக்கின்றார். அவர் மறவாதவர். ஆகையினால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வேதம் நம்மை பார்த்து பேசுகிறது. அல்லேலூயா. தேவனை மறந்தால் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? வேதத்தின்படி வாசித்து இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகின்றோம். வேதத்திலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 12 9வது வசனம். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாதிபதியாகிய சிரசராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோபாவிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். என் அன்பு ஜனமே, அந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கிற பொழுது தேவனை மறந்து அந்த ஜனங்கள் அவர்கள் விருப்பம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை சிரசரா கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோபாவிய ராஜாவின் கையிலும் என் தேவன் விற்று போட்டார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதாவது எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை மறந்து தன்னுடைய இஷ்டம் போன ஒரு வாழ்க்கைக்கு நேராகவும் தன்னுடைய சுயத்தின்படியும் ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அந்த மனிதர்கள் சீக்கிரமாக இந்த உலகத்தின் அதிபதியினுடைய கையிலே அடிமையாக விற்று போடப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நீங்க அதனுடைய எதிர்மறை பகுதியை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தேவனை மறந்தால் இந்த உலகத்திலே அடிமைத்தன வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவான். அதே வேளையில் ஒரு மனிதன் தேவனோடு கூட இருக்கிற பொழுது அவனுடைய அரமனை யாராவது விற்று போட்டாலும் அவன் அடிமையாக அல்ல, அரியணை ஏற்றத்தக்க ஒரு வாழ்க்கை அவர் கொடுப்பார். வேதத்திலே யோசேப்பு தேவனோடு கூட இருந்த ஒரு மனிதன், கர்த்தரும் அவரோடு கூட இருந்தார், அவரும் தேவனோடு கூட இருந்தபடியினால் அவருடைய கனி தருகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய அரியணை வாழ்க்கைக்கு முன்பதாக சொந்த குடும்பத்தவர் அடிமையை போல அவரை நடத்தி பணத்துக்காக விற்று போட்டார்கள் இல்லையா? விற்று போடப்பட்ட யோசேப்பு தேவனோடு கூட இருந்தபடியினால் அடிமையாக அல்ல, அரியணையிலே ஏறி அவருடைய செல்வாக்கு, அவருடைய புகழ், அவருடைய பெயர், அவருடைய ஆஸ்தி எல்லாமே எல்லாராலும் கனப்படுத்தப்படுகின்ற ஒரு அளவிற்கு உயர்த்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தபடியினால் அவர் அரியணை வாழ்வை கொடுக்க வேண்டும் என நினைத்திருக்க இவர்கள் வழிமாறி அவரை மறந்து வாழ்ந்த பொழுது அரியணை வாழ்வு அடிமைத்தன வாழ்வாக மாறுகிறது. விற்று போடப்பட்ட ஒரு நிலைமையில் அவங்க நிலைமையானது தள்ளப்படுகிறது. என் அன்பு ஜனமே, நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நம்ம இந்த இடத்துல எங்க நின்று கொண்டிருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையிலே எங்கேயாவது இன்றைக்கு விற்று போடப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தை நுகத்துக்குள்ள மாட்டி இருக்கின்றோமா? இல்லைன்னா அரியணைக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையின் பாதை சென்று கொண்டிருக்கிறதா?
தேவனை மறந்தால் அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அதாவது தேவனை மறக்கிற எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் முதலாவது தேவ பயம் இருக்காது. அந்த மனிதன் தேவனை தேட வேண்டும் என்கின்ற இருதயம் இருக்காது. அந்த மனிதனுக்குள்ளே தாழ்மை சிந்தை இருக்காது. அந்த மனிதனுக்குள்ளே கீழ்ப்படிதல் எண்ணம் இருக்காது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய அடுத்த ஒரு படி எடுத்து வைத்த உடனே இனி என்னால் எல்லாம் முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்துக்குள் தள்ளப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அந்த மனிதனை விட்டு விலகி போகின்றார். ஒரு மனிதன் தேவனோடு கூட இருக்கிற பொழுதுதான் தேவனும் அவனோடு கூட இருப்பார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லி இருக்கின்றார்? நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? நம்ம அவரோடு நிலைத்திருக்கிற பொழுதுதான் நாம் கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியுமே தவிர நம்ம தனித்து நின்று எதையும் சாதித்து விடலாம் என்று சற்றாகிலும் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த உலகத்தின் அறிஞர்கள், இந்த உலகத்தின் விஞ்ஞானிகள் எப்பொழுதுமே சொல்லுவாங்க, நீங்க தனித்து நின்று மேன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்று. அது உலகத்திற்கு ஒருவேளை பொருந்துமாக இருக்கும். உன்னதரின் பிள்ளைகளாகிய நமக்கு எப்பொழுதுமே இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கை. அவர் இருக்கின்ற வாழ்க்கை அது வெளிச்சமுள்ள வாழ்க்கை. இயேசு இருக்கின்ற வாழ்க்கையிலே எது இல்லைனாலும் அவர் நிறைவாக கொடுக்கிறவர். ஏனென்றால் அவர் நிறைவான ஆவியானவர். அவர் குறைவுகளை மாற்றி போடுகின்றவர். அவர் பஞ்சத்திலும் நம்மை மேன்மைப்படுத்துகின்றவர். அவர் இல்லாமையிலும் நம்மை உயர்த்தி வைக்கின்றவர். ஆனால் எல்லாம் இருக்கிறதே என்று சொல்லிக்கொண்டு எந்த மனிதன் தேவனை மறந்து தூரம் போகின்றானோ அந்த மனிதன் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையிலே ஒரு நேபுகாத்நேச்சார் ராஜாவை போல ஒரு காட்டிற்குள்ளே பிரவேசிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே தள்ளப்படுவார் என்பதனையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. தூங்காம இருக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. அந்த தேவனுடைய ஜனமே, ஆகையினால் நாம் தேவனை மறந்த ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே நாம் தள்ளப்படும். ஏதாவது ஒரு மனுஷன் கையில நம்ம நினைப்போம், தேவனை மறந்து ஒரு மனுஷன் நமக்கு ஒரு வழிகளை செய்வான், ஒரு மனிதன் நமக்கு உதவி பண்ணுவான், ஒரு மனிதன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவான், ஒரு மனிதன் இந்த காரியத்தில் நமக்கு தயவு வாங்கி கொடுப்பான் என்று மனுஷனையே பார்த்துட்டு இருக்கிற பொழுது ஒருவேளை அந்த மனிதன் உங்களுக்கு இறங்கினால் கூட இன்னைக்கு உலக பிரகாரமாக என்ன தெரியுமா செய்கிறாங்க? அந்த மனிதர்களை அடிமைகளாக வைத்து பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய சொந்த பிரயோஜனத்துக்காக பயன்படுத்துறாங்க. அவங்களால ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாத படிக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் மனிதனை நம்பி போனதினால் அடிமைத்தனத்துக்குள் சிக்கி நிற்கிறாங்க தெரியுமா? நம்ம இங்கே இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. ஆனால் வெளியில் போய் பார்க்கிற பொழுது எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கி மற்றவங்க கையில் அடிமையான ஒரு வாழ்க்கைக்கு நேராக இருந்து கொண்டிருக்கிறாங்க. வெளியே வர முடியல, வெளியே வர முடியல, நான் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க, வர முடியல எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு செல்ஃபோனில் ஒரு அடிக்ட் ஆகுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களால் இந்த வீடியோஸ் பார்க்காம இருக்க முடியல, எங்களால் இந்த டைமில் அதை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல. இந்த மதுபானத்துக்கு அடிமையானவங்களை பார்த்தா தெரியும் இல்லையா? அந்த டைமில் குடிக்கலைன்னா எங்களால் இருக்க முடியல, குடித்தாதான் எங்களால் வாழ முடியும்னு அவங்க தன்னுடைய வாயினாலே சொல்லுகிற வார்த்தைகளை நான் கேட்டது. ஒரு அடிமைத்தனத்தின் கிரியைகள். ஏன்? அவங்க தேவனை மறந்து எப்பொழுது உலகத்துக்கு இடம் கொடுத்தார்களோ அப்பொழுதே உலகத்தின் அதிபதியாகிய சத்துரு பொய்க்கும் பிதாவுமான அந்த பிசாசானவன் அவர்களை ஆட்கொண்டு தவறான பாதைக்கு நேராக நடத்த ஆரம்பிப்பான். அவங்க பேச்சிலே தாறுமாறை உண்டாக்குவான். அவங்க கண்களுக்குள்ளே இச்சையை உருவாக்குவான். அவங்க பேச்சிலே பலவிதமான பொய்களையும் ஏமாற்றத்தக்க காரியங்களையும் தேவன் விரும்பாத வார்த்தைகளையும் பேச வைத்து எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வெட்கப்படுத்தப்பட்டு பள்ளி சொல்லுக்கு இடம் கொடுக்கத்தக்க ஒரு வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போய் நிறுத்துவான் சத்துருவானவன். ஏன்? தேவனை மறந்து போகிற பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டார். அப்பொழுது சத்துருவானவன் அவனுடைய இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கையை வாட்டி வதைத்து ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையிலே கொண்டு நிறுத்துவான். எனவே ஜாக்கிரதையாக இருப்போம். எந்த நிலைமையிலும் பொல்லாங்கனுக்கு அடிமையாக மாறாமல் அந்த தேவனுக்கு அடிமையாக வாழுவோம். அவன் நம்மை அரியணை வாழ்க்கையை வாழ வைப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது நாம் தியானிக்கின்ற பொழுது ஏசாயா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஏசாயா 17ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்கள். உன் பலமாகிய கண்மலையை நீ நினையாமல்
உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்களுக்கு அறுப்பா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு ஜனமே, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை மறக்கின்ற பொழுது முதலாவது அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ள மாறி போகிறாங்க. இரண்டாவது நம்ம தியானிச்சோம்னா, தேவனை மறந்து போகின்ற பொழுது அவங்க வாழ்க்கையிலே நஷ்டங்களும் வேதனைகளும் கண்ணீரும் இழப்புகளுமே கடந்து வரும் என்று இந்த எஸ்ஐயா புஸ்தகத்திலே வாசிக்கிற பொழுது தெரிந்து கொள்ள முடிகிறது. அவர் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? நீ கண்மலையாகிய தேவனை மறந்து எவ்வளவு உன்னுடைய நிலத்திலே நீ பிரயாசங்களை விதைத்தாலும், எவ்வளவுதான் நீ எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு பிசினஸ் பண்ண வேண்டும் என்று நினைத்தாலும், எவ்வளவுதான் ஓய்வில்லாம நீ வேலைக்கு போய் சம்பாதித்தாலும், உன்னுடைய வாழ்க்கையிலே முடிவிலே அதனை ஆசீர்வாதத்தோடு கூட அனுபவித்துக் கொள்ள முடியாமல் வேதனையும் கண்ணீரும் நஷ்டங்களும் இழப்புகளும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கர்த்தரை மறந்து நீ என்னதான் ஒரு வேலைக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்தாலும், அன்பு ஜனமே, அந்நாட்களிலே பஞ்ச நாட்களிலே ஈசாக்கிடம் என் தேவன் சொன்ன வார்த்தை விதை விதைப்பதற்கு, அவரும் அந்த பஞ்ச நாட்களிலே எங்கேயாவது விதை விதைத்தால் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று நினைக்காம விசுவாசத்தோடு கூட அவர் விதையை தூவுகின்றார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அந்த விதைகள் பலன் கொடுத்ததா இல்லையா? அந்த விதைகள் 1, 30, 60, 100 என்று மிகுதியான பலனை கொடுத்தது என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம் இல்லையா? எதனால்? அவர்கள் தேவனை மறவாமல் தேவனுடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டதினால் இன்னைக்கு அநேக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஆனா ஒன்றில் மருத்துவமனைகளுக்கே கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இல்லைன்னா எங்க வருகிறது தெரியாமல் செலவாகி கொண்டே இருக்கிறது. வீட்டில் எந்த ஒரு நன்மைகளையுமே பார்க்க முடியல, எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியல. நம்ம கையினால எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு வந்தாலும் கூட அதனை நன்மையோடு கூட புசிக்க முடியல. வேதனையோடு கூட அநேகர் இன்னைக்கு வாழ்கிறதை தேசத்திலே பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நம்ம வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிப்போம் இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும்னா சங்கீதம் 128 அந்த வசனம் இருக்கு, ஒத்துக்கொள்கிறேன். ஆனா ஆரம்பத்தில் அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லிதான் அவருடைய மனைவி இப்படி இருப்பாள், பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க, உன்னுடைய கையின் பிரயாசங்கள் இப்படி இருக்கும் என்று அதன் பிறகுதான் அவர் சொல்லி இருப்பாரே தவிர எடுத்த உடனே நீ இப்படி இருப்பாய் என்று வாக்கு கொடுக்கல. அப்ப எந்த மனிதன் தேவனுக்கு பயந்து அவரை மறவாத ஒரு வாழ்க்கை வாழுகின்றானோ அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, மனைவியினுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே, தொழிலிலே எல்லாவற்றிலுமே அவர் நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரை தவிர அவருக்கு பயப்படாம என் விருப்பம் போல வாழ்வேன்னு சொல்லிட்டு மனம் திரும்பாமல் தன்னுடைய சுயத்தின்படி வாழ்கிற எந்த மனுஷனுக்குமே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கொடுக்க மாட்டார். அப்ப நம்ம ஐஸ்வர்யங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் வேதனையை மட்டும் கொடுத்து கொண்டு இருக்குன்னா நீங்க எங்கேயோ தப்பு பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்திலே அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரும் எடுக்கிறவருமா இருக்கிறார். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். வேதத்தில் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கின்ற பொழுது அமித்சியாவின் குமாரன் ஆகிய உசியா அவ்விடத்திலே அவர் அவனுடைய தகப்பன் மரித்து போன பிறகு 15வது வயதிலே ராஜாவாக நிலைநிறுத்தப்படுகின்றார் இல்லையா? ஒரு வாலிபனை ராஜாவாக அமர்த்தினால் எப்படி இருக்கும்? முன் அனுபவங்கள் எதுவும் இல்லை, நியாயம் விசாரிக்க யாரையாவது கொண்டு நிறுத்தினா எப்படி பதில் சொல்லணும், அதற்கேற்ற திறமை இல்லை. ஆனா என் தேவனுடைய கிருபையினால் அந்த மனுஷன் ஏறி உட்கார்ந்துட்டார் ராஜாவாக. கர்த்தர் அந்த மனுஷனுக்கு தயவு பாராட்டி அந்த மனுஷனுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றிலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். இந்த உசியாவும் சரிதான், கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த ராஜ வேலைகளை உண்மையோடு கூட செய்து முடிக்கிற வரைக்குமே அவர் ஒரு யுத்தத்துக்கு போனாலும் வெற்றியோட தான் கடந்து வருவார். என்ன செய்தாலும் அதுல வெற்றியை மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா ஜனங்களையும், ஒரு சின்ன பையனை நம்ம ராஜாவாக உட்கார வைத்திருந்தாலும் அவர் இவ்வளவு மேன்மையான ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டாரே என்று திரும்பி பார்க்கத்தக்க அளவிற்கு ஒரு உயர்வு. ஆனா அங்கதான் பிரச்சனை.
எல்லாவற்றையும் கொடுத்த தேவன், இது எல்லாம் இந்த பலனா இருக்கலாம், இந்த ஐஸ்வர்யமா இருக்கலாம், இந்த பெயரா இருக்கலாம், இந்த பிரஸ்தாவமா இருக்கலாம், நான் உட்கார்ந்து இருக்கிற இந்த அரியணையா இருக்கலாம், எல்லாமே அவர் தான் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லுகிறதை மறந்து அந்த இருதய மேட்டிமையாகி அந்த உஸ்ஸியா என்ன தெரியுமா பண்றாரு? ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து, அதாவது ஒரு ஆலயத்தை நடத்தி அங்கே தூபம் காட்டுகிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் அவர் கொடுத்திருந்தார் இல்லையா? ஆனா இங்கே அந்த ராஜா, அதாவது உஸ்ஸியா என்ன பண்ணுகிறார்? கடந்து போய் தைரியமாக துணிகரமாக அந்த காரியத்தை செய்ய போகிறார். அப்ப இங்க இருந்த ஆசாரியர்கள் தடுத்து நிறுத்துறாங்க, இந்த காரியத்தை நீ செய்யாத, இதை நீ மீறி நடக்காத, தேவனுக்கு விரோதமான காரியங்களை நீ கோபத்தை ஏற்படுத்தாத. கேட்கல. அவ்விடத்தில் அவர் துணிகரமாக இந்த காரியங்களை செய்தபடியினால் நெற்றியிலே குஷ்டரோகத்தை என் தேவனுடைய கோபத்தினால் உருவாக்கப்பட்டு அரியணையில் இருந்து அவர் தள்ளப்பட்டு அவருடைய முடிவு அந்த மரணம் வரையிலுமே அந்த குஷ்டரோகத்தோடு தான் அவர் மரித்து போனார் என்று வேதத்திலே நம்ம பார்க்க முடியும். கேட்கிறேன் அன்பு ஜனமே, எதினால்? ஆரம்பத்திலே ஆசீர்வாதம் கிடைக்கிற வரையிலும், செல்வாக்கு பெருகின்ற வரையிலும் யார் வேண்டும்? கொடுத்த கர்த்தர் வேண்டும். ஆனால் ஒரு நிலைமையிலே போய் நின்று இனி என்னுடைய பில்டிங்ல எந்த ஒரு ப்ராப்ளமே ஏற்படாதுன்னு சொல்லுகிற ஒரு எண்ணம் தனக்குள்ளே உருவான உடனே கொடுத்தவரை மறந்து தன்னுடைய விருப்பம் போல ஒரு வாழ்க்கை. என் தேவன் பார்த்து விட்டு சும்மா இருப்பாரா என்ன? அநேகர் நினைக்கிற நான் என்ன பண்ணாலும் அவர் என்னை எதுவுமே தட்டி கேட்க மாட்டாரு, என் தேவன் என்ன பண்ணாலுமே எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என் கூட தான் இருக்கும்னு சொல்லிட்டு தான் அநேகர் மதியினத்தின்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது அல்லவா? விசுவாசி என்று தன்னுடைய வாய்நாளை சொல்லிக் கொள்கின்ற எல்லோரும் விசுவாசிகள் ஆக முடியாது அல்லவா? இப்போ ஒரு திருச்சபையில தான் போய் பாருங்க, 100 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா அதுல 10 பேர் தான் உண்மையை ஆராதிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா மீதி பேர் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக, கடமைக்காக, ஏதோ வரணுமேங்கிறதுக்காக வாரவங்க தான் அநேகர் இருக்கிறாங்க. உண்மையோடு அவரை ஆராதித்து உண்மையோடு அவரை தேடி அவர் ஒருவரே என்னுடைய வாழ்வின் ஆதாரம் என்று நினைத்து வருகிறவர்கள் எத்தனை பேர் எனக்கு அன்புக்குரியவர்கள்? நம்ம கிறிஸ்தவர்கள் தானே. நம்ம என்னெல்லாமோ திருச்சபைக்கு கடந்து போகிறோமே, உண்மையான ஒரு ஆராதனையோடு கூட அவரை தேடுகிற இருதயம் எத்தனை பேருக்குள் இருக்கிறது? நீங்க உண்மையா என்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்கள் இருதயத்தை அவர் அறிந்திருக்கின்றார், உங்கள் நினைவுகளை அவர் அறிந்திருக்கின்றார். நீங்க ஒருவேளை மறந்து எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா அவர் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும், உங்களுடைய ஒவ்வொருடைய அந்த மூச்சின் சுவாசம் எல்லாவற்றையுமே அவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனவே கேட்கிற என் அன்பு ஜனமே, இரண்டாம் நம்ம பார்த்தது அவரை மறந்து வாழுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையிலே கடும் வேதனைகள் பெருகும் என்று. ஆனா அதே நேரத்தில் நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு காரியத்தை பார்த்தோம்னா, அன்னாளுடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாத ஒரு நிலைமையில் கூட இருந்தவர்கள் எல்லோருமே துன்பப்படுத்தி வசைப்படுத்தி பேசி அநேக விதமான ஒரு வேதனைகளுக்குள்ளே தள்ளப்பட்டார். ஆனால் அந்த வேதனையின் உச்சத்திலே மன கிளேசத்தோடு வார்த்தைகள் வெளியே வராதவளாய் அழுது அழுது புலம்பிக் கொண்டிருந்த அந்த அன்னாளுக்கு என் தேவன் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவாறு என்ன பிள்ளையை கொடுத்தார்? சாமுவேலை கொடுத்தார் இல்லையா? அன்னாள் பெற்ற சாமுவேல் அவ்விடத்திலே ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட்டார். அதற்கு முன்பதாக நம்ம பார்க்கிற பொழுது கர்த்தர் தான் விரும்பினபடி ஒரு பிள்ளையை கொடுத்த உடனே அவள் மறந்து போகல. அவள் என்ன வார்த்தையை சொன்னாள்? நீங்க எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அவனை நான் உமக்காக ஒப்பு கொடுப்பேன் என்று அவள் பொருத்தனை பண்ணிவிட்டு தான் அந்த காரியத்தை நிறைவேற்றினாள் இல்லையா? அப்போ அந்த பிள்ளை கிடைத்த உடனே, பிள்ளையினுடைய முகத்தை பார்த்த உடனே எப்படி இந்த பிள்ளை கொண்ட ஆலயத்தை நம்ம விட முடியும்? நான் இந்த பிள்ளையை வச்சு வளர்த்துக்கிறேன்னு அவள் நினைக்கல. அவள் சொன்ன பொருத்தனையை மறவாம அவள் நினைத்து தேவ சமூகத்தில் அந்த பிள்ளையை கொண்டு விட்டாள். ஆகையினால் தேவன் அவளை மறுபடியும் மறவாமல் அவள் வாழ்க்கையில் அவள் விரும்பினது போல மறுபடியும் பிள்ளை செல்வங்களை கொடுத்து அவளை கனப்படுத்தினதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் நம்ம தேவனை மறவாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அவரும் நம்மை மறவாமல் நம்மை நினைக்கிறவராக இருக்கின்றார். அழகாக ஒரு பக்தன் பாடுவார் இல்லையா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. அவர் மறவாமல் நினைத்தபடியினால்தான் நாம் இன்று உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த நிலையுமே அவரை மறந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. உலகத்தை சுற்றி நம்ம திரும்பி பார்க்கிற பொழுது நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள், நில சரிவுகள், இன்னும் பல விதமான சேதங்களினால் இப்படின்னு சொல்லத்தக்க அளவிலே உயிர்கள் பறிப்போய் கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்போ உண்மையான தேவன் அவ்விடத்திலே கடைசி நாட்களிலே தேசத்திலே அவருடைய வருகைக்கு முன்பதாக இப்பேற்பட்ட அடையாளங்கள் நடக்கும் என்று அவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இதை போய் அந்த குறிப்பிட்ட தேசத்திலே நாம் அறிவித்தால் என்ன சொல்லுவாங்க? ஏற்றுக்கொள்ளுவாங்களா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில இருக்கிறாங்களா? இல்ல கடின இருதயம். ஆதலால் தான் தேவனுடைய இரக்கத்தை தேசத்துல பார்க்க முடியல. நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறோம் தேசத்துக்காக, ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக. எவ்வளவு ஜெபித்தாலும் அழிவுகள் மட்டும் ஏன் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு கேள்விகள் இருக்கலாம். அவர் இரக்கம் செய்ய ஆயத்தமாக இருக்கணும்னா ஜனங்களுடைய இருதயம் கரைய வேண்டும் அல்லவா? ஆனா ஜனங்களுடைய இருதயம் இன்னைக்கும் கடினமாகத்தானே இருக்கிறது. தேவனை குறித்த ஒரு அறிவு இல்லாம தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நடந்தாலும் எங்களுடைய சுபாவத்தை மாற்ற மாட்டோம் என்கின்ற ஒரு துணிகரத்துல தானே பிடிவாதமா இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அந்த பிடிவாதமான ஒரு கல்லான இருதயத்தில் என் கனிவான இயேசு எப்படி வந்து வாழ முடியும்? என் இரக்கத்தின் தேவன் எப்படி அவர் நமக்கு இனிமையான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும்? சமாதான பிரபு எப்படி தேசத்திலே சமாதானத்தை வெளிப்படுத்த முடியும்? தேசம் இயேசுவை அறிய வேண்டும் என்றால் அதற்கு அவங்க இடம் கொடுக்க வேண்டும் அல்லவா? அதுல மேலான ஒரு வேதனையை பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொண்டவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் மறுபடியும் சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரை மறுதலிக்கின்றார்கள். அவருக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அவர் வேண்டாம் என்று ஒதுக்கினவைகளை மீறி செயல்படுத்துகின்றார்கள். 10 கட்டளைகள் கொடுத்திருந்தாலும் அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்கின்ற ஒரு வாழ்க்கை அல்லவா இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருந்தால் என் தேவன் எப்படி எழுப்புதலை அவர் கொண்டு வருவார்? எப்படி தேசத்திலே மாற்றத்தை உருவாக்குவார்? வேதனைகள் ஆரம்பம் தானே. வேதனைகளுக்கு ஒரு முடிவில்லாத ஒரு வேதனை தானே தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னார்? இதையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனாலும் முடிவு உடனே வராது என்று. உடனே முடிவு வராது என்றால் எத்தனையோ வேதனைகளை இன்னும் நாம் பார்க்க வேண்டிய இருக்கிறது. தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர முதலாவது அத்தனை கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். நீ பெரியவன், நான் பெரியவன், நீ ஆராதிக்கிறது உண்மை, நான் ஆராதிக்கிறது பொய் என்று வேற்றுமை எண்ணங்களையும் ஒன்றுக்கொன்று பொறாமைகளையும் போட்டிகளையும் களைந்து நாம் வணங்குகிறவர் ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உன்னையும் என்னையும் மீட்பதற்கு வந்தவர் ஒருவர் மட்டும் என்கின்ற சிந்தையை ஒவ்வொருவருக்குள்ளும் உருவானாலே போதும். யாவரும் கையிணைந்து தேசத்திற்காக, தேசத்துடைய ரட்சிப்புக்காக நிற்க வேண்டும் என்கிற இருதயம் எல்லோருக்குள்ளும் உருவானாலே போதும். தேசம் இயேசுவை சீக்கிரமாக காணும். அல்லேலூயா. ஆனா அந்த எண்ணம் இல்லாதபடியினால இன்னைக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விரிசல், பெரிய ஒரு போட்டி, பெரிய ஒரு பிரச்சனை, ஒன்று கொண்டு பார்த்தாலே பேசிக்கொள்ளாம போகத்தக்க அளவிற்கு மனதிலே கசப்போடு, வெறுப்போடு, வைராக்கியத்தோடு கூட இருந்தால் என் தேவன் எப்படி இரக்கத்தை வெளிப்படுத்துவார்? அன்பு ஜனமே, அதான் அவர் சொல்லுகின்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. மனதை தான் திருப்ப சொன்னார். வாழ்க்கையில நம்ம வஸ்திரத்தை மாற்றின உடனேயோ இல்ல நம்ம வெளியரங்கமான வேஷத்தை மாற்றின உடனேயோ அல்ல, மனதை மாற்ற சொன்னார். மனம் மாறினால் வாழ்க்கையில் மாற வேண்டியது எல்லாமே தானாகவே மாறும். அல்லேலூயா. அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை சுற்றிலும் இருக்கின்றவர்களை அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே வழுவதற்கு நாம் ஒரு வழிகாட்டிகளாக மாறுவோம் என்று தேவன் நம்மளை எதிர்பார்க்கின்றார். இன்னும் பார்க்கிற பொழுது ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஓசியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய்,
ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு ஜனமே, முதலாவது கர்த்தரை மறக்கின்ற பொழுது ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, இரண்டாவது கர்த்தரை மறக்கின்ற பொழுது வேதனையான ஒரு வாழ்க்கை, மூன்றாவது கர்த்தரை மறக்கின்ற பொழுது அவர் கொடுத்த சத்தியமாகிய வேதத்தை மறந்து வாழுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் என் வேதத்தையும் என்னையும் மறந்தால் நான் உன் பிள்ளைகளையே மறந்து விடுவேன் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கின்றோம். தேவன் நம்மை மறந்தால் என்னவாகும்? அன்பு ஜனமே, அவர் பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அவர்களுடைய பிள்ளைகளிடத்திலே விசாரிக்கிற தேவன் என்று வேதத்திலே நம்ம பார்த்திருக்க முடியும். ஆகையினால் ஒரு பிள்ளைகளுடைய மேன்மை பிதாக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிதாக்களாக, தாய் தகப்பன்மார்களாக, தாத்தா பாட்டியாக யார் இருந்தாலும் சரிதான், நம்ம பிள்ளைகளுக்கு சாபத்தை உருவாக்கி வைத்துவிட்டு போக கூடாது. நம்ம எதிர்கால சந்ததிகள் கிறிஸ்துவுக்குள் நரமணம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாமும் ஒரு நற்சாட்சியோடு கர்த்தருக்கு அந்த கீழ்ப்படுதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழவும், வேதத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழவும் நம்மை நாம் பிரதிபலிப்போடு கூட ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை விட்டு நாம் செய்து வருகின்ற அத்தனை அக்கிரமங்களையும் அவர் கணக்கிலே எழுதி வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் அந்த கணக்கை அவர் நம் பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கிற பொழுது எத்தகைய வேதனையாக இருக்கும். அது மட்டும் அவர் சொல்லுங்க, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று. வேதம் அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளை விட முக்கியமானது எது? வேதம். வேதமே வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேதம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம பார்த்தோம்னா யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று பார்க்கின்றோம். அப்படியானால் அந்த வார்த்தை எது? இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே தேவனை ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவை, தேவனுடைய சத்திய வசனங்களாக இருக்கிறது. அப்ப இந்த வசனங்களை மறக்கிற ஒரு வாழ்க்கை, வசனத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது வேதனையை உருவாக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்ம கையில சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பெரிய பிள்ளைங்க இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பும் நம்மிடத்தில் தான் உள்ளது. நாமும் அந்த வேதத்துக்கு செவி கொடுத்து வாழ மறந்தால் நம்முடைய வாழ்க்கையும் இருளாக போகும் என்பதனை யாரும் மறந்து விடக்கூடாது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தினால் தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு ஜனமே, அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வசனம் அது ஒரு பக்தனுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய மனமகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? நம்ம வேதத்தை கையில் எடுக்கவே மறந்து வருகின்றோமே. எத்தனை பேர் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிற பொழுது வேதத்தை சுமந்து கொண்டு போகாம கையில இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி மொபைல்ல இன்னைக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல இன்னைக்கு பைபிளை ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேதத்தை கையில் எடுக்கிறதுக்கு அவ்வளோ வேதனையாக போயிட்டு இன்னைக்கு பப்ளிக்ல கையில பைபிளை கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ பேருக்கு இன்னைக்கு ஒரு வேதனையான ஒன்றாக மாறிவிட்டது. அவர் என்ன சொல்லுகின்றார்? நீ இந்த உலகத்திற்கு முன்பதாக நீ என்னை மறுதலித்தால் நானும் என் பிதாவுக்கு முன்பதாக உன்னை மறுதலிப்பேன் என்று. இந்த உலகத்திற்கு முன்பதாக நீ என்னை மறுதலிக்காமல் கனப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நானும் பிதாவுக்கு முன்பதாக உன்னை கனப்படுத்துவேன் என்று அவர் சொல்லி கொடுத்திருக்க. இன்றைக்கு பொக்கிஷமான இந்த வேத வார்த்தைகளை கையில் சுமப்பதற்கும் எடுத்து படிப்பதற்கும் ஏன் நமக்கு இன்னைக்கு ஒரு அசட்டைத்தனமான ஒரு வாழ்க்கை வந்துவிட்டது? அவரை அசட்டை பண்ணுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அசட்டை பண்ணப்பட்டதாக மாறும் என்பதனை நினைவில் கொண்டு நம்ம செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கூல்ல உள்ள லெசன்ஸ் நம்ம டீச் பண்றோமோ இல்லையோ அது செகண்ட் தான். ஒவ்வொரு நாளும் வசனத்தை உணவா பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமாவது பிள்ளைங்களுக்கு கற்றுக்கொடுங்க, அதனுடைய அர்த்தங்களோடு கூட. ஸ்கூல்ல திருக்குறளை படிக்க வச்சு அந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்னவென்று கேட்கிறாங்க இல்லையா? எக்ஸாம்ல கேட்கிறாங்க, நம்ம தப்பா எழுதிட்டா மார்க் ரெடியூஸ் பண்றாங்க. உலக பிரகாரம் ஒரு மதிப்பெண் குறைந்தாலே எவ்வளவு வேதனைப்படுகிறோமே. பரலோகத்தில் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்பட்டால் அந்த வேதனைக்கு எங்க போய் முடிவு இருக்கு? அன்பு ஜனமே, நம்ம மறந்து விடக்கூடாது அல்லவா? ஜீவ புஸ்தகத்துல நம்ம காணப்படணும்னா இங்க ஜீவனுள்ள வார்த்தைகளை உண்மையா பின்பற்றணும். வேதம் சொல்கிறது வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம் வருகிறது என்று. அந்த காலத்துல நம்ம வந்து கொண்டே இருக்கிறோம், நெருங்கி அருகாமையில வந்துட்டோம். இப்ப நமக்கு வசனத்தை கேட்கக்கூடிய நிலைமை இருந்தும் நம்ம அசட்டை பண்ணப்பட்ட ஒரு நிலைமையில நின்று கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இனி எந்த ஒரு நபருமே வேதத்தை கையில எடுக்க கூடாது, வசனத்தை படிக்க கூடாது ஒரு கட்டளை வந்துச்சுன்னா அப்போ அல்லது என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் மொபைல்ல என்னெல்லாமோ பார்க்கிறாங்க. ஆனா அந்த கிடைக்கிற நேரத்துல நன்மையான இயேசுவை குறித்த அறிவை அடைகின்ற யாருக்குமே விருப்பம் இல்லை. எதெல்லாம் பொழுது போகிறதற்கும் எதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்கிறதோ
அதை மட்டும்தான் இன்னைக்கு மக்கள் லிசன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகம் இன்னைக்கு அதே ஒரு மாயையான ஒரு கோணத்துல சென்று கொண்டே இருக்கிற அன்பு ஜனமே, வேதத்தை யாவருமே மறக்க கூடாது. அநேகர் ஏதோ தேர்வுக்காக, போட்டிக்காக, பரிசுக்காக வேதத்தை படிக்கிறாங்க. அப்படி படித்து எந்த பிரயோஜனமே இல்லை. படிக்கிறத கருத்தாய் படித்த ஆழங்களை அறிந்து அதன்படி வாழுகின்றீர்கள் அல்லவா, அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற முத்தாக இருக்குமே தவிர, ஏதோ வசனத்தை நான் காணாம படிச்சிருக்கிறேன், என்ன பிரயோஜனம்? படித்த உடனே நமக்கு அங்கே மதிப்பெண் தரப்போறது இல்லை. நம்முடைய உலக மதிப்பெண் கொடுக்கலாம், ஆனால் அவருடைய கரங்களில் மதிப்பெண் கிடைக்கணும்னா வேதத்தின்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நம்ம நினைக்கலாம், என் பிள்ளைங்களை என் கண்ட்ரோலில் தான் நான் வளர்க்குறேன், என் பிள்ளைகளை நான் எப்பவுமே சேஃபாக தான் நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு எந்த தீமை வராது. நெவர். அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் கிடைக்காது. உலகத்தில் பாருங்க, ஒவ்வொரு நாளும் சின்ன பிள்ளைங்க சின்ன சின்ன விஷயத்துல மறைச்சு போகிறாங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவுனால மறைச்சு போறாங்க. நியூஸ்ல எடுத்து பார்க்க கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு சின்ன பிள்ளை, அவங்க அம்மா வந்து அந்த குளிக்கிறதுக்கு சூடு தண்ணியை வச்சுட்டு அந்த பக்கம் சோப் எடுக்க போகிறதுக்கு முன்னால அந்த பிள்ளை அந்த தண்ணியை தெரியாம எடுத்து மேல ஊத்திடுச்சு. ஆனா அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாது. அந்த பிள்ளை மரித்து போய்விட்டது, 1.5 வயதான ஒரு குழந்தை. இன்னைக்கு உலகத்துல அப்படி நம்ம தேவனுடைய கிருபை இல்லைன்னா யாருடைய உயிரையும் எந்த ஒரு மனுஷனாலையுமே தடுத்து நிறுத்தி பாதுகாத்து வைக்க முடியாது. அவர் இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய தயவு நம்ம கூட இருந்தா மட்டும்தான் நம்ம நிர்மூலமாகாமல் வாழ முடியும். அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை மட்டுமே. சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. தூங்குறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. தூங்காம இருக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம 4வது இன்னும் பார்க்கின்ற பொழுது வேதத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 9 அதனுடைய 17வது வசனம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது பார்த்தோம்னா, எந்த ஒரு மனிதன் தேவனை மறக்கிறானோ அவன் பரலோக பாக்கியத்தை, அதாவது நித்திய ஜீவனோட அந்த பாக்கியத்தை இழந்து போகிறான் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு? சத்தமா சொல்வீங்களா அல்லேலூயா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல ஏதாவது இலவசம் கொடுக்குறாங்கன்னா நம்ம முந்தி அடிச்சுட்டு ஓடுவோம் இல்லையா? நமக்கு கிடைக்காம இருக்கக்கூடாது. எப்படியாவது யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஒரு வயசானவங்க பக்கத்துல நின்னா கூட தட்டி விட்டுட்டு ஓடி போய் முந்தி அடிச்சுட்டு வாங்கிட்டு வந்துடுவோம், நமக்கு மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பரலோகத்துக்கு பட்டணத்தை பிடிக்கணும்னு எத்தனை பேர் அவ்வளோ முந்தி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கீங்க? நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு ஜெபிக்கலாம், நாளைக்கு பைபிள் படிக்கலாம், நாளைக்கு தானே, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு டயர்டாக இருக்குது தூங்கலான்னு தூங்குவீங்க. மணவாளன் அப்போ தான் வந்து நிற்கிறாரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? நல்ல டயர்டில் தூங்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம நிலைமை என்ன யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில் பலவீனம், மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது. நம்ம மாம்சத்துல பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட பலனோடு கூட நம்ம ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த ஆவியோடு கூட அவரை நாம் தொழுது கொண்டு அந்த பலவீனத்தை முறியடித்து தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்க பழகி கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டதன் பிரதான நோக்கமே பாவத்தை விட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நஷ்டங்கள், தோல்விகள், எத்தனையோ விதமான கண்ணீரின் அனுபவங்கள் வந்தாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கலப்பையில் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாதது போல என்ன வந்தாலும் அவருடைய ராஜ்யத்துல நான் போய் நிற்க வேண்டும் என்கின்ற இலக்கோடு கூட ஓடுகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா. என்ன வந்தாலும் நான் அவரை மறக்காம அவர் பின்னால ஓடுவேன்னு சொல்லுகிறவங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யார் விட்டுட்டு போனாலும், என் அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போனாலும், என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போனாலும், என் மனைவி என்னை விட்டுட்டு போனாலும், என் பிள்ளைங்க என்னை மறந்தாலும் நான் அவரை மறக்க மாட்டேன்னு சொல்லுகிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. வாயினால வடச்சுடக்கூடாது.
அநேகர் வாயினால சொல்லுவாங்க இல்லையா, என்ன நடந்தால் ஆண்டவரே நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன். பேதுரு சொன்ன மாதிரி யார் மறுதளிச்சாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன். ஆனால் அங்கே பிரச்சனை வந்த உடனே தான் ஜீவனுக்கு ஆபத்துன்னு உடனே தெரிஞ்சு போன உடனே இயேசுவையே தெரியாதுன்னு சொல்லிட்டு 3 முறை அறிக்கையிட்டு ஓடி போனார் இல்லையா பேதுரு. அதே போல பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கேட்கிற எண்ணம் வராம எதை செய்தாலும் அவர் என்னுடைய நன்மைக்கு தான் செய்வார். ஒருவேளை இந்த மனுஷனை விட்டுட்டு போனாலும் ஒருவேளை நன்மைக்காகத்தான் இருக்கும். கூட என் கூட நல்லவங்களை போல இருக்கிறாங்க, ஒருவேளை பின்னாடி ஆமான போல குழி வெட்டிட்டு கூட இருந்திருக்கலாம். அதனால கூட கர்த்தர் இந்த மனுஷனை என்னை விட்டு பிரிச்சு கொண்டு போயிருக்கலான்னு அப்பொழுது நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணி கர்த்தருடைய கரத்தை பிடிச்சு பாருங்க. அவர் ஏமாற்றாம கொண்டு உங்களை கரை சேர்ப்பாரே தவிர மூழ்கடிக்க ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற எந்த ஒரு மனுஷனை அவர் நடு தெருவில் விட்டதாக சரித்திரமும் இல்லை. அவரை நம்பி வந்த எந்த ஜனமும் வெட்கப்பட்டு போனதாக வார்த்தையும் இல்லை. அவருக்காக வாழ வேண்டும் என்று வந்து விட்டோம்னா கஷ்டம், நஷ்டம், பாடு, கண்ணீர், உபத்திரமம், ஏமாற்றம், அவமானம், பரியாச பேச்சுகள் என்ன வந்தாலுமே காதை மூடிட்டு கண் அவரை திறந்து பார்த்துட்டு நம்முடைய வார்த்தை எல்லாமே அவராகவே இருந்து போய்கொண்டே இருக்கணும். சொல்றவங்க சொல்லட்டும், போகிறவங்க போகட்டும், ஏமாற்றவங்க ஏமாற்றட்டும், எந்த குழியை வேணாலும் வெட்டட்டும், நான் கர்த்தரோடு இருக்கிற வரையிலும், அவர் என்னோடு கூட இருக்கிற வரையிலும் என்னுடைய ஒரு மயிரை கூட எந்த மனுஷனாலையுமே எடுத்து போட முடியாது என்று விசுவாச பயணம் போகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசம் என்பது என்ன? நம்ப படிக்கிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது இல்லையா. கண்ணென்ன பார்க்கல தான், ஆனா அவர் செய்ய போகிறாரு. அப்படி நம்பி உங்க வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ளுங்க. எதுவுமே கிடைக்கல தான் இன்னும் கையில, எதுவுமே திறக்கல தான் இன்னும் வாசல், எல்லாமே அடைக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனா என் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது இல்லையா, அது எப்போ வேணாலும் அது மாற்றுகிற ஒரு வல்லமை படைத்தது. அலைகள் எல்லாமே புரண்டுதான் வரும், படகு அலை மோததான் செய்யும், மூழ்க போகிற ஒரு நிலைமை வரும். அவர் கடைசியில் தான் வந்து சொல்வார், இறையாதே அமைதலா இறை என்று. அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு பொருளை நாம் வணங்கவில்லை அல்லவா, நம்முடைய எந்த ஒரு பலத்தை நம்பி நிற்கல இல்லை. பலத்தை நம்பி விழுந்தவங்க எல்லாம் விழுந்து போயிடுவாங்க, ஆனால் அவரை நம்பி வந்தவங்களை அவர் தூக்கி நிறுத்துவார். எனவே இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கிற நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? வாழ்ந்தாலும் இயேசுவை மறக்கக்கூடாது, தாழ்ந்தாலும் இயேசுவை மறக்கக்கூடாது. எதுக்கு நான் என்ன வேணாலும் நான் இழப்பேன், ஆனால் எதை இழந்தாலும் இயேசுவை நான் இழக்க மாட்டேன் என்று, அவரை மறக்க மாட்டேன் என்றும், என்னுடைய பிள்ளைகளை என்னை விட்டுட்டு போனாலும் சரிதான், அந்த என்னை படைத்த என்னுடைய அப்பா இருக்கிறார், அவருடைய செல்ல பிள்ளைய வாழ்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா போதும், பரலோகத்தில் வரனோடு நிதம் வாழ்கிற ஒரு தகுதி மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அவரை மட்டும் நீங்க இந்த இடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில் அவர் மறவாத ஒரு இருதயம் வேணும்னு கேட்டீங்கன்னா, அவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. யாவரும் எழுந்து நின்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். எஸ்ஸப்பா, ஒருவேளை என் வாழ்க்கையில ஏதோ ஒரு நிலைமையில் இந்த உலகத்தை பார்த்து நான் உண்மை மறந்து போயிருக்கலாம்ப்பா. மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு உண்மை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திரட்சி வந்த உடனே இது என்னாலே தான் வந்தது என்று சொல்லி கூட உண்மை மறந்து போயிருக்கலாம். இந்த வாழ்க்கையில் நான் விரும்பின ஒன்று கிடைத்த உடனே இது தேவன் எனக்கு முக்கியமல்ல, அதுதான் முக்கியம் என்று அப்ப நான் உமக்கான முதலிடத்தை கொடுக்காம உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு வேளை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பு ஜனமே, வேதம் என்ன சொல்லுகிறது? உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு வந்த உன் தேவனை நீ மறவாத படிக்கு எச்சரிக்கையா இரு என்று ஏன் அவர் சொன்னார்? மறவாதபடி இரு என்று கூட சொல்லவில்லை, எச்சரிக்கை என்று அவர் சொன்னாருன்னா அதுல எவ்வளவு முக்கியமான ஒன்றாக இருக்கு. அப்படி அவரை மறந்தாலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இயேசுவை நீங்க எப்போ விட்டீங்களோ அப்பவுமே உங்க வாழ்க்கை சரித்திரமே முடிந்து போயிடுச்சு என்று அர்த்தம். இயேசுவோடு கூட வாழ்கிற வரையிலும் தான் நமக்கு தயவு கிடைக்கும், நமக்கு கிருபை கிடைக்கும், அவருடைய நன்மை கிடைக்கும், அவருடைய இரக்கம் கிடைக்கும். நீங்க இயேசுவை விட்டுட்டீங்கன்னா எதிரிகள் நம்மை மேற்கொண்டு விடுவாங்க, நம்ம தோல்விகளை தழுவ வேண்டிய நிலைமைகள் வரும், அவமானங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை மேற்கொண்டு கொண்டே இருக்கும். நம்ம எதிர்காற்றோடு போராட முடியாது, பந்தய பொருளை லெக்கை பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம ஜெயத்தை அடைய முடியாது, நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இயேசுவை எங்கே நீங்க மறுதளித்தீங்க? எந்த இடத்துல அவரை மறந்து வாழ்ந்தீங்க? அவருடைய வேதத்தை நினைவு கூறாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? இந்த வேதத்தை வாசிக்காத ஒரு
வாழ்க்கை இருக்கிறதா? அதன்படி வாழாத ஒரு வாழ்க்கையில நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்களா? ஒப்பு கொடுங்க அப்பா. அப்பா, உண்மை மறக்கிற பொழுது எங்க வாழ்க்கையில அடிமைத்தனம் வருமே. உண்மை மறந்து வாழ்ந்தால் எங்க வாழ்க்கையில வேதனை பெருகுமே. உண்மை மறந்து வாழ்ந்தால் எங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவீரே. உண்மை மறந்து வாழ்ந்தால் பரலோக பாக்கியத்தை நாங்கள் இழந்து விடுவோமே. உண்மை மறவாத இருதயத்தை தாருங்க அப்பா. அதிகமா உங்களில் நான் அன்பு கூறணும். அதிகமா உங்களை நாங்கள் முழு பலத்தோடு அப்பா, முழு உள்ளத்தோடு உண்மை ஆராதித்து உண்மையிலே அன்பு பாராட்டி உமக்காய் கடைசி மட்டும் நாங்கள் முழு மூச்சோடு என்ன நடந்தாலும் எங்கள் இயேசு மட்டும் எங்களுக்கு போதும் என்கின்ற ஒரு இருதயத்தை தேவன் எங்களுக்குள் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். சத்தமா சொல்லுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சத்தமா பாடுவோமா? ஆமென். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா, ஏகோவாரப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. பாடுவோமா? நம்முடைய பலத்தால நம்ம எதையுமே செய்ய முடியாது. அவருடைய சுகம், அவர் கொடுக்கிற பலன் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியும். யாவரும் பாடுங்க. நலம் தந்தீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பாடுவோமா இணைந்து? ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே, அன்பு தேவனுடைய ஜனமே, முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு என்பதுதான் பிரதான கற்பனையாக இருக்கிறது. எனவே நம்ம வாழ்க்கையில எந்த துன்பங்கள் வந்தாலும் அவர் மீது வைத்திருக்கிற அன்பையும், அவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும், அவர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசத்தையும் சற்றாக நாம் இழந்து விடாத படிக்கு, நாம் வழிவிலகி போகாத படிக்கு, கடின இருதயத்தோடு கூட வாழாத படிக்கு, வாழ்ந்தாலும் என் இயேசுவுக்காக, தாழ்ந்தாலும் என் இயேசுவுக்காக என்று சொல்லி இன்று முதல் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை தீர்மானத்தோடு கூட கடந்து போங்க. தீர்மானத்தோடு கூட கடந்து போங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் நீங்கள் கேட்டதையும் கேளாததையும் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். சாலமோன்
தேவனுக்கு பிரியமானதை கேட்டபடியினால் கேளாத நன்மைகளை அவர் அள்ளி கொடுத்தார் அல்லவா. உங்க வாழ்க்கையில் அவர் விரும்புகிறது ஒன்றே ஒன்று, அவர் விரும்புகிற வாழ்க்கை நீங்க வாழுகிற பொழுது உங்க வாழ்க்கையின் தேவைகளை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நன்றி இயேசுப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம்ப்பா. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட கடந்து வந்திருக்கலாம். அவங்க விண்ணப்பம் எதுவானாலும் என் தேவ சமூகத்துக்கு அவைகள் ஏற்புடையதாக இருக்குமானால், உங்கள் சித்தத்துக்கு அவைகள் உட்பட்டதாக இருக்குமானால், அந்த பிள்ளைகள் அந்த நன்மைகளை தங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு சாட்சிகளோடு கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரையும் என் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்று முதல் பிள்ளைகள் தேவனை மறவாத ஒரு இருதயத்தோடு கடைசி மட்டும் வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடிப்பதற்கு, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக எங்கள் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படி செய்கிற கிருபைகளுக்காக நன்றி.